காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகாகாவியம் சர்க்கம் 15 பாகம் 1. சீதையை தியாகம் செய்தபின் ராமர் மறுபடியும் விவாகம் செய்து கொள்ளாது பூமியை மாத்திரமே பரிபாலித்து வந்தார். அப்பொழுது லவணனால் பீடிக்கப்பட்ட முனிவர்கள் ராமரை சரணமடைந்தார்கள். லவணன் மது என்ற அரக்கனுக்கு கும்பீனசி என்ற அரக்கியினிடம் பிறந்தவன். இக்கும்பீனசி ராவணனுக்கு சகோதரி முறையில் இருந்தவள். மது கடும் தவம் செய்து சிவபிரானிடமிருந்து ஒரு சூலாயுதம் பெற்றிருந்தான். அவ்வாயுதம் அவனை எதிர்க்கின்ற எவரையும் சாம்பலாக்கும் எனவும் அவன் மகனும் இச்சூலாயுதத்தை உபயோகித்து கொள்ளலாம் எனவும் வரம் சிவபிரானால் அளிக்கப்பட்டிருந்தது. ஆயுத பலத்தினால் கர்வம் கொண்ட லவணன் மகரிஷிகளை துன்புறுத்தி கொண்டிருந்தான். தங்களுக்கு இரட்சகராக ராமர் இருப்பதை கருதி லவணனை மகரிஷிகள் சாபத்தினால் தண்டிக்காது விட்டனர். ஏனெனில் சாபம் தருவதையே ஆயுதமாக கொண்ட முனிவர்கள் வேறு இரட்சகர் இல்லாத பொழுதே தவத்தை செலவழித்து தற்காப்பு செய்து கொள்வர். இவ்வுலகிலே மகாவிஷ்ணுவின் அவதாரமான தர்மத்தை காப்பதற்காகவே ஏற்பட்டது ஆகையால் ராமர் அவர்களின் இடையூற்றை நீக்குவதாக வாக்குறுதி அளித்தார். சூலத்துடன் இருக்கும்பொழுது லவணனை கொல்வது முடியாது. ஆகையால் சூலமின்றி இருக்கும்பொழுதே அவனை எதிர்க்க வேண்டும் என அவனை கொல்வதற்கான உபாயத்தையும் ரிஷிகள் ராமருக்கு உரைத்தனர். முனிவர்களுக்கு க்ஷேமத்தை செய்வதன் பொருட்டு ராமர் சத்ருக்னனுக்கு உத்தரவிட்டார். ரகு குலத்தில் பிறந்த எவருமே பகைவரை தவிக்கச் செய்யும் ஆற்றல் உடையவர்கள். பொது விதியை சிறப்பு விதிவிலக்கி விடுவது போல் ரகு குலத்தினர் எவருமே பகைவரை அழிக்கும் வல்லமை பெற்றவர். சாஸ்திரங்களிலே பொது விதி சிறப்பு விதி என இரு வகை விதிகள் காணப்படுகின்றன. உதாரணமாக உயிர்களை கொல்லுதல் கூடாது என்பது பொது விதி. இவ்விதியின்படி ஒரு பிராணியையும் கொலை செய்தல் கூடாது என கூறப்படுகின்றது. ஜோதிஷ்டோம யாகத்தில் ஆடு கொல்லப்பட வேண்டும் என்பது விசேஷ விதி. சிறப்பு விதிக்கும் முரண் ஒன்றும் இல்லை. ஏனெனில் இச்சிறப்பு விதியானது தனக்கு இலக்காகிய விஷயத்தில் பொது விதியை செல்லாததாக செய்துவிடுகின்றது. சத்ருக்னன் ராமரால் ஆசிர்வதிக்கப்பட்டு பயமின்றி ரதத்தில் ஏறியவனாக புஷ்பமுள்ள வனப்பிரதேசங்களை பார்த்து கொண்டு சென்றான். ராமருடைய ஆக்ஞையினால் பின் சென்ற சேனை அந்த சத்ருக்னனுக்கு படித்தல் என்பதை பொருளாக கொண்ட ஈ எனும் தாதுவிற்கு பின்னால் உள்ள அதி எனும் உபசர்க்கம் போல் காரியத்தை சாதிப்பதின் பொருட்டு இருந்தது. அது சேனையின் உதவியின்றியே சத்ருக்னன் சத்ருவை அழிக்க சக்தி வாய்ந்தவன். தன்னுடைய ரதத்திற்கு முன்னால் செல்லுகின்ற முனிவர்களினால் காண்பிக்கப்பட்ட மார்க்கம் உடையவனாக சென்று கொண்டு வீரர்களில் சிரேஷ்டனான அந்த சத்ருக்னன் சூரியன் ரதத்திற்கு முன் செல்லுகின்ற வாலகில்யர்கள் என்ற ரிஷிகளினாலே சூரியன் விளங்குவது போல் விளங்கினான். வாலகில்யர்கள் என்பவர்கள் 60,000 தேவ ரிஷிகள் சூரியனுக்கு முன் அவனை புகழ்ந்து கொண்டு செல்வதாக ஸ்ரீ பாகவதம் கூறும். முனிவர்கள் பின் சென்ற சத்ருக்னன் வாலகில்யர்கள் பின் செல்லும் சூரியன் போல் விளங்கினான் என்று கூறுகின்றது. லவணனை கொல்வதற்காக செல்லும் பொழுது சத்ருக்னன் வழியில் இருந்த காரணத்தால் வால்மீகியின் ஆசிரமத்திலே ஓர் இரவு தங்கினான். அவ்வாசிரமத்திலுள்ள மான்கள் ரத ஒலியை கேட்டு தலை நிமிர்த்தி அவனை நோக்கின. வால்மீகி முனிவர் தமது தவத்தின் மகிமையால் கிடைத்த சிறந்த பொருள்களை கொண்டு கலைப்படைந்த பரிவாரங்களை உடைய சத்ருக்னனுக்கு உபச்சாரங்களை செய்தார். அதே இரவில் சீதை 2 புத்திரர்களை பெற்றாள். ஜேஷ்ட சகோதரரின் சந்ததியை பற்றி கேட்டதினால் புத்திரர் பிறந்ததை கேட்டதினால் பிரீத்தி அடைந்த சத்ருக்னன் காலையில் பூட்டிய ரதம் உடையவனாக இருந்து கொண்டு கைகூப்பியவனாக முனிவரை வால்மீகியினிடம் கேட்டுக்கொண்டு விடை பெற்றுக்கொண்டு சென்றான். சத்ருக்னன் லவணனது வாசஸ்தானமான மதுபக்னம் செல்ல அதே சமயத்தில் லவணனும் காட்டினின்றும் கப்பம் பெற்று வருபவன் போல் பிராணிகளின் குவியலை எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தான். சிதையின் அக்னி போல் மிகவும் அருவருக்கத்தக்க நிலையில் அவன் காணப்பட்டான். பச்சை மாமிசம் தின்னும் ராட்சச கூட்டமாகிய பரிவாரத்தை உடையவனுமான லவணன் சஞ்சரிக்கின்ற சிதையின் அக்னி போல் இருந்தான். சத்ருக்னன் சூலமில்லாமல் இருக்கின்ற அந்த லவணனை அடைந்து எதிர்த்தான். ஏனென்றால் சத்ருக்களின் பலமற்ற நிலையில் எதிர்ப்பவர்களுக்கு ஜெயமானது எதிரில் இருக்கின்றது.
இன்றைய தினம் எனக்கு உணவு போதாதென அஞ்சி பிரம்மதேவன் உன்னை எனக்கு உணவாக அனுப்பி வைத்திருக்கின்றான் போலும் என்று சொல்லி லவணன் சத்ருக்னனை மிரட்டிய பின் அவனை தாக்குவதற்காக அருகிலிருந்த பெரிய மரத்தை கோரையை புடுங்குவது போல் அனாயாசமாக பிடுங்கி சத்ருக்னன் மேல் எறிந்தான். சத்ருக்னன் அம்மரம் தன்னிடம் வருவதற்கு முன்பே அதனை துண்டு துண்டாகச் செய்தான். பிறகு லவணன் ஒரு பாறையை சத்ருக்னன் மீது எறிந்தான். சத்ருக்னன் இந்திராஸ்திரத்தினால் அப்பாறையை அடிக்க அது மிக நுட்பமான பொடியாக மாறிற்று. பிறகு அரக்கன் தன் வலது கையை ஓங்கிக் கொண்டு சத்ருக்னனை எதிர்த்தான். ஓடிவரும் லவணன் துர்நிமித்தமான காற்றினால் தள்ளப்பட்டதும் ஒற்றை பனை மரம் உடையதுமான பர்வதம் போல் காணப்பட்டான். சத்ருக்னன் நாராயணாஸ்திரத்தை பிரயோகித்து லவணனது மார்பை பிளந்தான். லவணன் கீழே விழும்பொழுது அவனது உடலின் கனத்தினால் பூமி அதிர்ந்தது. இதுவரை நடுங்கிக் கொண்டிருந்த மகரிஷிகளின் மனத்திலிருந்து அவன் இறந்ததால் நடுக்கம் நீங்கியது. லவணன் மேல் பறவைகளும் சத்ருக்னன் மேல் பூமாரிகளும் விழுந்தன. லவணனை கொன்ற சத்ருக்னன் இந்திரஜித்தை கொன்ற லக்ஷ்மணனுக்கு தகுந்த சகோதரனாக தன்னை நினைத்தான். தங்கள் மனோரதம் ஈடேறியதால் மனமகிழ்ந்த முனிவர்கள் சத்ருக்னனை புகழ்ந்தனர். தனது வீரம் காரணமாக தலை நிமிர்ந்து இருக்க வேண்டியவனாயினும் சத்ருக்னன் தன் புகழ்ச்சியை கேட்கும் பொழுது வெட்கித் குனிந்திருந்தான். இந்நிலை அவனுக்கு மிக அழகு அளித்தது. ஆண்மையையே தன் அணிகலனாக கொண்ட சத்ருக்னன் உலக வஸ்துக்களிலே பற்றின்றியே யமுனையின் கரையில் மதுரா நகரத்தை நிர்மாணம் செய்தான். அந்நகரமானது நல்ல அரசரது ஆட்சியில் இருந்ததென்பதை நகர மக்களின் செல்வம் காட்டியது. தேவருலகில் உள்ள அதிக ஜனங்களை குடியேறச் செய்து அமைக்கப்பட்டது போல் மிக சோபையுடன் அந்நகரம் விளங்கியது. நகரத்தை நிர்மாணித்து அதை ஆட்சி செய்து வந்த அரசன் சத்ருக்னன் தனது மாளிகையில் இருந்தவனாக சக்கரவாக பட்சிகளுடன் கூடிய யமுனா நதியை கண்டு மகிழ்ந்தான். பொன்னணியால் அழகு செய்யப்பட்டுள்ள பூமி தேவியின் கேச பாரம் போல் இருப்பதாக அந்நதியை கருதினான். தசரதருக்கும் ஜனகருக்கும் சிநேகிதரும் மந்திரங்களை கண்டவருமான வால்மீகி அவ்விருவர்களிடத்தில், அதாவது சீதையின் புத்திரர்களிடத்தில் உள்ள பிரியத்தினால் சீதையின் 2 குமாரர்களையும் சாஸ்திரப்படி பரிசுத்தர்களாகச் செய்தார். கவி வால்மீகி தர்ப்பத்தினாலும் பசுவின் வால் மயிரினாலும் துடைக்கப்பட்ட கர்ப்பத்தின் நனைவை உடைய அந்த சீதையின் குமாரர்களை பெயரிடும் விஷயத்தில் அவைகளின் பெயராலேயே குச்சன் லவன் என்றே அழைக்கச் செய்தார். சிறிது கடந்த குழந்தை பருவத்தை உடைய அவ்விருவர்களையும் அங்கங்களோடு கூடிய வேதத்தை ஓதும்படி செய்து கவிகளுக்கு முதல் மார்க்கமான தாம் இயற்றிய இராமாயணத்தை பாடும்படி செய்தார். அவ்விரு குமாரர்களும் ராம சரித்திரத்தை தாயின் முன்னிலையில் இனிமையாக பாடி ராமர் பிரிவினால் வருந்துகின்ற தாயின் வருத்தத்தை குறைத்தனர். ரகுவினுடைய வம்சத்தில் பிறந்தவர்களும் திரேதாக்னியின் காந்திக்கு சமமான காந்தியை உடையவர்களுமான மற்ற மூவரும் தங்கள் சம்பந்தத்தினால் சிறந்த பதிகளை உடையவர்களான பத்னிகளிடத்தில் 2 புத்திரர்களை உடையவர்களாக இருந்தார்கள். ராமரது சகோதரர்களின் ஒவ்வொருவருக்கும் 2 புத்திரர்கள் பிறந்தனர். ராமருடன் வசிக்க விரும்பிய சத்ருக்னன் மதுரை, விதிசை என்ற 2 நகரங்களையும் பாதுகாக்கும்படி தன் புத்திரர்களான சத்ருகாதியையும் சுபாகுவையும் நியமித்தான். தன்னை உபசரிப்பதற்காக வால்மீகி தவத்தை செலவு செய்வாராதலால் அவருடைய தவத்திற்கு செலவு வேண்டாமென கருதிய சத்ருக்னன் திரும்பும் பொழுது அவரது ஆசிரமம் செல்லாமலே அயோத்தி சென்றான். அயோத்தியா ஜனங்கள் லவணனை வதம் செய்த பின் வெற்றியுடன் திரும்புகின்ற சத்ருக்னனை மிக்க மரியாதையுடன் வரவேற்றனர். நகர வீதிகள் அவனது வரவை கருதி விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சத்ருக்னன் சபையின் நடுவில் சபையில் உள்ளவர்களால் சேவிக்கப்பட்டவரும் சீதையை தியாகம் செய்ததினால் பூமி ஒருத்திக்கே பதியாக இருக்கின்றவருமான ராமரை கண்டான். ராமர் லவணனை கொன்றவனும் நமஸ்கரித்தவனுமான அவனை கால நேமியை கொன்றதினால் பிரீத்தியடைந்த இந்திரன் உபேந்திரனை பிரீத்தியுடன் புகழ்ந்தது போல ஸ்லாகித்தார். க்ஷேமம் விசாரிக்கப்பட்ட பொழுது சத்ருக்னன் எங்கும் க்ஷேமமே நிலவுகின்றதென கூறினான். வால்மீகியின் கட்டளையை அனுசரித்து அவன் குச்சல் அவர்களின் பிறப்பை பற்றி ராமருக்கு சொல்லவில்லை. பிறகு ஒரு சமயம் நாட்டில் உள்ள ஒரு பிராமணர் அகாலத்தில் இறந்த குழந்தையை தம்மடி மீதிட்டு அரண்மனை வாசலில் புலம்பினார். பூமியே, தசரதரிடமிருந்து நழுவிய நீ ராமருடைய கரத்தை அடைந்து அதனால் கஷ்டமான தசையிலிருந்து மிகவும் கஷ்டமான தசையை அடைந்தவளாக இருந்து கொண்டு வருந்தத்தக்கவளாக இருக்கின்றாய் என்று கூறி புலம்பினார்.
பிராமணரது துக்க காரணத்தை அறிந்த ராமர் தனது அரசாட்சியிலே இதற்கு முன்பு நேராத ஒரு குறை நேர்ந்ததே என வெட்கமுற்றார். சிறிது நேரம் பொறுத்து கொள்ளுங்கள் என பிராமணருக்கு ஆறுதல் கூறிவிட்டு ராமர் குழந்தையின் உயிரை மீட்பதற்காக அதை கவர்ந்து சென்ற யவனை ஜெயிக்க விரும்பி அவனிடம் செல்ல சாதனமான புஷ்பக விமானத்தை மனதில் நினைத்தார். அரசே, உமது பிரஜைகளிடையில் ஒரு அதர்மம் நடந்து வருகிறது. அதை அடக்கினால் உமது எண்ணம் கைகூடியவர் ஆவீர் என்று அசரீரி கூறியது. இவ்வாறு நம்பத்தகுந்த வார்த்தையினால் ராமர் வர்ண தர்மத்தின் அதிக்கிரமத்தை போக்க விரும்பியவராக வேகத்தினால் அசைவற்ற துவஜத்தை உடைய புஷ்பக விமானத்தினால் எல்லா திக்குகளிலும் பறந்து சென்றார். பிறகு இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்த ராமர் புகையினால் மிகச் சிவந்த கண்களை உடையவனும் கால்களால் மரத்தின் கிளையை பிடித்து கொண்டிருப்பவனும் கீழ்நோக்கிய முகம் உடையவனும் தவம் செய்து கொண்டிருப்பவனுமான ஒருவனை பார்த்தார். கீழே எரிகின்ற நெருப்பினின்று எழும் புகையை ஆகாரமாக கொண்ட அவன் ஸ்வர்க்கத்தை விரும்பி தவம் செய்கின்ற 4வது வருணத்தவனாக தன்னை தெரிவித்து கொண்டான். தவம் செய்ய உரிமையில்லாத அவன் தவம் செய்வதால் தண்டனைக்குரியவன் என நிச்சயித்து ராமர் ஆயுதத்தை கையில் எடுத்தார். கீழே எரிகின்ற தீயின் பொறி பட்டதினால் அவனது தாடி தீந்திருந்தது. இந்நிலையில் அவனது முகம் பனியினால் கருகிய கேசரமுடைய தாமரை மலர் போல் காணப்பட்டது. அத்தலையை ராமர் துணித்தார். சம்புகன் அரசர் தம்மாலேயே வேறொருவர் மூலமாக இல்லாமல் தண்டிக்கப்பட்டவனாக நல்லவர்களுடைய கதியை, அதாவது ஸ்வர்க்கத்தை அடைந்தான். கஷ்டத்துடன் செய்யத்தக்கதும் தன்னுடைய மார்க்கத்தை மீறியதுமான தபசினாலும் அதை அடையவில்லை. சம்புகன் ஸ்வர்க்கம் சென்றான் என்பது கருத்து. ராமரும் மார்க்கத்தில் வந்தவரும் மிக்க தேஜஸ் உடையவருமான அகஸ்தியருடன் சரத்கால சந்திரனுடன் சேர்ந்தது போல் சேர்ந்தார். ராமர் எதிர்பாரா வகையில் எதிரே வந்த அகஸ்திய முனிவரை சந்தித்தார். அகஸ்தியர் ராமருக்கு மிகச்சிறந்த ஆபரணத்தை கொடுத்தார். அவ்வாபரணம் அகஸ்திய முனிவரால் முன்பு பானம் செய்யப்பட்ட சமுத்திரராஜன் தன்னை அவரிடமிருந்து விடுவித்துக் கொள்வதற்காக தந்த விலை போலும் இருந்தது. அகஸ்தியர் தந்த ஆபரணத்தை பெற்று கையில் அணிந்து கொண்டு ராமர் நகர் திரும்பினார். அவர் வருவதற்கு முன்பே பிராமண குமாரன் உயிர் பெற்று எழுந்து விட்டிருந்தான். புத்திரனோடு சேர்ந்த பிராமணர் யமனிடமிருந்தும் ரட்சிக்கின்ற அந்த ராமருடைய விஷயத்தில் முன்னே சொல்லப்பட்ட நிந்தையை ஸ்தோத்திரத்தினால் போக்கினார்.